ஸோ கைஸ் RC200ஓட சீட் ஹைட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் 6 feet அண்ட் 5'10" சீட் ஹைட்டு எப்போ இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நான் உட்காந்து காமிக்கிறேன். 6 feet என்ன எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஆக்கோட தோணுன மாதிரி இல்லை, கரெக்டான அப்ரைட்டாக தான் இருக்குது. ரொம்ப படுத்திருந்து ஓட்டின மாதிரி இல்லை, கரெக்டான போஸ்டர் கைஸ். எனக்கு வந்து ஓவர் ஆக்கோட தெரியாம இந்த பிளேஸ் ரொம்ப ஆக்கோட தெரியாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. கரெக்டாக இருக்குது. முதுகுலி வரது ஷோல்டர் பெயின் வரதுலாம் எனக்கு வந்த மாதிரி தெரியல. பட் இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மிரர்லையும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல கைஸ். சீட் ஹைட் நீங்கள் பார்க்கலாம். எஸ், இப்போ வந்து 5'10" ஹைட் என்னன்னு நீங்கள் பார்த்துருங்க. ஆக்சுவலி 5'10" வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. உட்காரும் போது அந்த அளவுக்கு எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் சேஞ்ச் ஆன மாதிரி தெரில. நீங்கள் பார்க்கலாம். எஸ், அங்கே பாருங்கள், முட்டி எனக்கு எங்கேயும் போய் தட்டின மாதிரி இல்லை. வண்டி முக்கியமாக சொல்ல போனால் இந்த வண்டி 200 செக்மெண்ட்லேயே வந்து ஹைட்டாக இருக்க பர்சனுக்கு கூட கரெக்டாக இருந்த போது தான் தோணுது. ஒரு சில வண்டியில் நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து சின்னதாக இருக்கும். அப்போ கீழே போகிற டியூப் 200 நான் உட்காந்து பார்த்தேன், எனக்கு வந்து வண்டி ரொம்ப சின்னதாகவும் நான் ரொம்ப ஹைட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சு. பட் இந்த வண்டியில் எனக்கு அப்படி தெரில. பெட்டர் நீங்கள் அதுக்கு போகிறக்கு இதுக்கு போகலாம். அப்ரைட்டாக தான் இருக்குது. சீட் வந்து ஆஃப்டர் குஷனிங் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எஸ், அது ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் கோமாளித்தனம் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சீட் ஹைட் ஓகே கேஸ். எனக்கு எந்த ஆக்கோடாகவும் தெரில, உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சுனா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பெட்டராகவே தான் இருக்குது, எங்கேயும் தட்டுற மாதிரிலாம் இல்லை. இதை விட ஹைலைட்னா ஷோரூமில் இருக்க. நான் அது ஒரு சின்ன ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன். இந்த இது பார்த்தீங்களா, ஸ்லாண்டிங்காக கீழே இறங்குதா, இங்கேருந்து அது வரைக்கும் ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கின மாதிரியே இருக்குது ஒரு ஃபீல். நான் இங்கேருந்து இவ்வளோ காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இறங்கி மெயின் ரோடு இந்த வியூவில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதாவது ஷோரூம் வந்து டாப்பில் இருக்குது. இல்லைனாலும் இப்போ நம்ம KTM டாப்பில் தான் இருக்குது, அது வேறு விஷயம். அங்கேருந்து அங்கே இறங்குறது பார்த்துக்கோங்க. இந்த ஆங்கிளில் வந்து இங்கே தட்டும் தான் நினச்சேன். அங்கே இருக்குல்ல கரெக்டாக அந்த பிளேஸ், அங்கே தட்டுன்னு நினச்சா அங்கே தட்டவே கிடையாது. இந்த ஆங்கிலேருந்து கீழே இறக்குனாரு, எங்கேயுமே தட்டாமல் அவன் பாட்டு அசால்ட்டாக இன்னும் மாஸ் பண்ணுறான் கைஸ். இவன் வந்து 2025 கலர், அவன் வந்து 250. சிமிலர்லி 2 பேரும் ஒரே கலர் தான். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. அவனை நம்ம எதிர்பார்க்கல, அவன் வந்து மாட்டிக்கிட்டான். 2 பேரும் ஒரே கலர். இதை வந்து அப்போவே கொடுத்துருக்கலாம், இன்னுமே ஸ்பெல்லிங் கொஞ்சம் ஹைப்பில் இருந்திருக்கும். அதான் கைஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மேட்ரே இல்லை, எங்கேயும் தட்டவே தட்டாது, பெட்டராக இருக்கும் இந்த வண்டியில். அது வந்து இறங்கும் போதே நான் ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட் டயர் பக்கத்தில் இருக்குல்ல கரெக்டாக இந்த பிளேஸ், இங்கே வந்து தட்டும்னு நினச்சேன். ஆனால் தட்டவே இல்லை, எங்கேயுமே தட்டல. ஆக்சுவலி நீங்கள் பொள்ளாச்சியில் தான் இந்த வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா எந்த ஸ்பீட் பிரேக்கருமே தட்ட போகிறதில்ல. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பெட்டராக இருக்குது. பில்லியன் கம்ஃபர்ட் இருக்காது. நீங்கள் லோக்கலில் ஒரு 50 to 100 ஓட்டுறீங்கன்னா ஓகே. இந்த வண்டியை விட ஒரு கம்ஃபர்ட்டு ஓகே. இது வந்து என்னென்னா ஒரு இடத்துல போய் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் இந்த வண்டி நிறுத்தினீங்கன்னா மொத்த ஃபோக்கஸும் அந்த மேலே தான் இருக்கும். ரீசன் வந்து இந்த பெயிண்ட் கிராஃபிக்ஸ்லாம் பக்காவாக இருக்குது கைஸ். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்மோக் பண்ணது, தென் வந்து அந்த கன் மெட்டல் கிரே ஆரஞ்சு, பர்ஃபெக்டான கலர் ட்ரீட்மெண்ட். யோசிச்சு பண்ணுவாங்க போல். கொடுத்த 3 கலருமே வேறு மாதிரி. ப்ளூ கலர் ஒன்று, தென் பிளாக் அண்ட் திஸ் கிரே வேறு மாதிரி இருக்குது கைஸ். ஹைட் செட் பண்ணியாச்சு. எஸ்.